இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கொல்கத்தா டாக்டர் கேஸ் வந்து விசாரிச்சாங்க. என்னென்ன விசாரிச்சாங்க பாத்தீங்கன்னா, லைவ் டெலிகாஸ்ட் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடுல இருக்க அட்வொகேட், வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் சைடுல இருக்க அட்வொகேட் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாரு. அந்த டீடைல் நம்ம பார்க்க போறோம். அண்ட் கொல்கத்தா சிஎம் வந்து ரிசைன் பண்றதுக்காக அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டேட்டஸை நம்ம பார்க்க போறோம். தேர்ட் விஷயம் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து விக்கிபீடியாவுக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, ஒரு கண்டென்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபோர்த் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் அந்த விஷயத்தை வந்து இந்த கொல்கத்தா டாக்டர் இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 27 மினிட்ஸ் மட்டும் தான் ஃபுட்டேஜை வந்து போலீஸ் வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ண எல்லா டாக்டரும் வந்து இந்த கேஸ்ல தப்பு பண்ண கமிஷனர் சரி, அந்த மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாம் அவங்களை வந்து ரிமூவ் பண்ண சொன்ன, சஸ்பெண்ட் பண்ண சொன்னாங்களே, அது அவங்க கவர்மெண்ட் வந்து பண்ணாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. ஹலோ பெட்டர் சிட்டிசன், திஸ் இஸ் மீ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா கேஸோட அப்டேட் தாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா கொல்கத்தா கேஸோட அப்டேட் வந்தது. அண்ட் சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸ் விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சார்பா இருக்க அட்வொகேட் கபில் சிபில், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து இனிமேட்ல இருந்து இந்த கேஸை வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது, இதனால எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, 50 வருஷமா நான் சேர்த்து வச்ச அந்த ரெப்புடேஷன் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் மூலியமாவே இந்த டேமேஜ் ஆகுது, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிட் அடிச்சிடறோம்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க, அண்ட் ரேப் பண்ணிடுறோம் சொல்லிட்டு உமன்ஸ் எல்லாம் வந்து ரேப் பண்ற சொல்லிட்டு மிரட்டுறான்னு சொல்லிட்டு வந்து கபில் சிபில் சார்பா வந்து ஆர்கியூ பண்ணியிருந்தாரு. That matters of this nature shall not be live streamed. Your lordships have said that. Acid will be thrown on us, we will be raped. That's what's happening on the ground, sir. அது மட்டும் இல்லைங்க, ஆல்ரெடி 2018ல பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட் கேஸும் அண்ட் சென்சிட்டிவ் கேஸ் வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதுபடி பாத்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல ஆர்கியூ பண்ணார் கபில் சிபில். சோ இந்த கேஸ் விசாரிச்ச ஜஸ்டிஸ் வந்து என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, இந்த கொல்கத்தா டாக்டர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே இந்த இஷ்யூ தான் பார்த்துன்னு இருக்காங்க. கண்டிப்பா மக்களுக்கு வந்து இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் மக்கள் வந்து ஜஸ்டிஸ் மேல நம்பிக்கை ஏற்படுவாங்க. அதனால இவர் சொன்ன அந்த கபில் சிபில் சொன்ன வந்து ஆர்குமெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பா வந்து நாங்க லைவ் போட்டு தான் ஆகும், அதனால லைவ் போட்டோம், ஆட்டோமேட்டிக்கா லைவும் போட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ் கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த கேஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் என்னென்ன பண்ணாலோ அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் இன்னைக்கு என்ன சொல்றான்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நைன்த் முன்னாடி ஹியரிங் டேட்ல என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சிபிஐ வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து நீங்க வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுங்க, நீங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை வந்து ஃபைல் பண்ண சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. முன்னாடி ஹியரிங் டேட்டே சொல்லியிருந்தாங்க, அதனால இன்னைக்கு பண்ணிதான் அவங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றதுனால கிட்டத்தட்ட 23 பேர் இறந்து போயிட்டாங்க. அண்ட் 6 லட்சம் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கபில் சிபில் அந்த வெஸ்ட் பெங்கால் அட்வொகேட் சார்பாக வந்து ஆர்குமெண்ட் வந்து கோர்ட்டில் வச்சனால கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் பண்ணுற எல்லா டாக்டரும் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து சர்வீஸ் பண்ண போங்க. ஸோ உங்களால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்கேஸ் நீங்கள் போகாமல் இருந்துட்டீங்கன்னா உங்கள் மேலே ஸ்டேட் வந்து டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து ரொம்பவே மோசமா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. 14 ஹவர்ஸ் கழிச்சு தான் இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கிரைம் பண்ண பிளேஸே வந்து பாதுகாப்பாக இவனால வச்சுக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன விசாரிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஆல்ரெடி வந்து 9th அப்போ வந்து சிபிஐ வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொன்னாங்களே, அதே மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வந்து சிபிஐ சார்பாக அவங்க அட்வொகேட் வந்து ஃபைல் பண்ணார். ஸோ ஃபைல் பண்ணும்போது அந்த ரெக்கார்ட்லாம் வந்து ஜட்ஜஸ் வந்து அந்த ரெக்கார்ட்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த கிரைம் நடந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 27 மினிட்ஸ் மட்டும் தான் ஃபுட்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சிபிஐ ரிப்போர்ட்ல போட்டிருக்காங்க. அது சார்பாக ஒரு அட்வொகேட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. Kolkata police has only given 27 minutes of the footage. ஜட்ஜஸ் வந்து சிபிஐ பார்த்து ஒரு விஷயத்தை கேட்டிருக்காங்க, ஏங்க உங்ககிட்ட பவர் கொடுத்தாச்சு, ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ப்ராப்பரான ஃபுட்டேஜ்லாம் வந்து ரெக்கவர் பண்ணது உங்களோட கடமை, உங்களால ஒரு போலீஸ் கூட சம்மன் பண்ணி அந்த ஃபுட்டேஜ் வாங்க முடியாம இருக்கு. ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஃபுட்டேஜும் சரி, டிவிஆர்னு என்ன பார்த்தீங்கன்னா சிசிடி கேமரா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த கேமரா வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ அந்த டிவிஆரில் போவோம், டிவிஆரில் இருக்க ஆர்டிஸ்கில் போய் சேவ் ஆகும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ரெக்கவரி பண்ணுங்க சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஓவராலாக வந்து சிபிஐக்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. Calcutta police must also now cooperate with the CBI because they want the entirety of the footage. ஸோ இந்த விஷயமா போயின்னு இருக்கு. இது சம்பந்தமா பார்த்தீங்கன்னா கபில் சிபில் வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 7 to 8 ஹவருக்கு வந்து நாங்கள் ஃபுட்டேஜை கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு.
7 to 8 hours of footage is given. ஆனா இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா வெறும் 27 மினிட்ஸ் தான் இருக்கு. அதனால நீங்க வந்து திருப்பி ரெக்கவரி பண்ணுங்க, கிளீனா ரெக்கவரி பண்ணுங்க, இந்த கேஸ் வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணுங்க சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஐக்கு வந்து ஓரளவு அப்சர்வேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கேஸ் விசாரிச்சுன்னு இருக்கும்போது ஒரு அட்வொகேட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த விக்டிமோட டேட்டாஸ், நேமோ, டீடைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா விக்கிபீடியால இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த இமேஜ் எல்லாமே விக்கிபீடியால இருக்குன்னு சொல்லிட்டாரு. In Wikipedia, the name and photo of the girl is still there, my lord. இதை கேட்ட ஜஸ்டிஸ் ரொம்பவே கடுப்பாயிட்டாங்க. ஆல்ரெடி நாங்கள் சோஷியல் மீடியாவில் இவங்களோட விக்டிமோட டீட்டெயில்ஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேன் பண்ணியிருக்கோம், ஆர்டரும் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ விக்கிபீடியா வந்து அவங்களோட நேம், ஃபோட்டோஸ், அந்த விக்டிமோட ஃபோட்டோஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்கள் வந்து விக்கிபீடியாவுக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறோம். இன்கேஸ் அவங்க ரிமூவ் பண்ணலன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. விக்கிபீடியா வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் டிபிஐ வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டைமில் வந்து பொலிட்டிக்கல் ரீசனுக்காக இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து சட்டப்படி ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வார்ன் பண்ணி நீங்க ஒபே பண்ணுங்க, ரூல்ஸ் எல்லாம் ஒபே பண்ணுங்க சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த சிபிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் ஏன் நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க, 60 டேஸ்க்குள்ள நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, ஏன் அவனை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டாங்க. சிபிஐ தரப்புல இருக்க அட்வொகேட் என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து ரேப் அண்ட் மர்டர், அதனால எங்களுக்கு 90 டேஸ் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதனால 90 டேஸ் கழிச்சு நான் கண்டிப்பா இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நாங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி தப்பு பண்ணவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவோம் சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து போன ஹியரிங்லேயே பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ண டாக்டர் எல்லாமே வேலைக்கு போங்க, நீங்க போய் சர்வீஸ் பண்ணுங்க, நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே நிறைய பேர் போகாம இந்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான சேஃப்டி இல்லைன்னு சொன்னாங்க. இதுக்குன்னே பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் சரி, கவர்மெண்ட் காலேஜும் சரி, மெடிக்கல் காலேஜும் வந்து பாத்தீங்கன்னா போய் செக் பண்ணுங்க. உமன்ஸுக்கு வந்து ப்ராப்பரான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அவங்களுக்கு ப்ராப்பரான ரூம் இருக்கணும், ப்ராப்பரான டாய்லெட் இருக்கணும், அவங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் சொல்லிட்டு எல்லா டீடைல் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சிபில் சார்பா வந்து அட்வொகேட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பா இருக்க அட்வொகேட் வந்து நாங்க வந்து 100 கோடி வந்து சாங்ஷன் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி சிசிடிவி கேமரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக 100 கோடி சாங்ஷன் பண்ணிருக்கோம். அண்ட் 900 உமன் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இனிமேட்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட ஜஸ்டிஸ் வந்து நீங்க எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க, உங்களோட மக்களுக்கு வந்து சேஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அட்வொகேட் பாத்தீங்கன்னா டாக்டரோட அசோசியேஷன் அட்வொகேட் வந்து ஸோ உமன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டைம் வந்து 12 ஹவருக்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. உமன் டாக்டருக்குலாம் வந்து 12 ஹவர் ஃபிக்ஸ் பண்ணுங்க. மோர் ஓவர் அவங்களுக்குலாம் நைட் ஷிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணாதீங்க சொல்லிட்டு அவங்க தரப்புல இருக்க விஷயத்தை வந்து சொல்றாங்க. One is working hours of women, including women doctors, should not preferably exceed 12 hours at a time. Second, wherever possible, night duty may be avoided for women to the extent possible. Now, this is the policy of the state of West Bengal, and our doctors have a serious problem with this. இந்த விஷயத்தை கேட்ட ஜஸ்டிஸ் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. நீங்க யாரு உமன்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் வரக்கூடாதுன்னு சொல்றது? ஏன்னா எல்லாமே ஈக்குவல் பிஃபோர்லா தான். எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்கல, அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கேட்கறாங்க. அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுங்க. இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் எல்லாம் அலோ பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க. நிறைய உமன் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றாங்க, அண்ட் பைலட்டா இருக்காங்க, எல்லா விஷயமும் நிறைய உமன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உமன்ஸை வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான கேர் கொடுங்க, ப்ராப்பரான சேஃப்டி கொடுங்க. அதுதான் உங்களோட கடமை, தவிர நைட் ஷிஃப்ட் எல்லாம் அலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த புது ரூல் எல்லாம் கொண்டு வராதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. Women don't want concessions. They want equal opportunity. I think the state of West Bengal must immediately correct its notification. You cannot say that women will not work more than a 12-hour shift. If men are working more than a 12-hour shift, They want to they are entitled to work exactly at par with their male counterparts. Your duty to provide security. And we can't tell any woman today in our country who's in the workforce that you will not work at night. ஸோ இந்த விஷயம்லாம் இன்னைக்கு நடந்ததுங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொல்கட்டா டாக்டர் கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த கிரைம் பிளேஸை கூட பாதுகாப்பா வச்சுக்க முடியாம அந்த எவிடன்ஸ் எல்லாம் டேம்பர் பண்ணார் பாத்தீங்களா, அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு முக்கியமான காரணமா அந்த கமிஷனர் எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த அஃபென்ஸ் நடந்த பிளேஸை வந்து இமீடியட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் சொல்லி விஷயம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த காலேஜோட பிரின்சிபலையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப சிபிஐ வந்து அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கொல்கட்டா டாக்டர் எல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கு வந்து உமன் சேஃப்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ், அந்த பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிறதா அந்த வேலையை பார்த்துன்னு இருக்காங்க. கண்டிப்பா இதுல யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு வந்து சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அது யார் தப்பு பண்ணினாலும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். இதுதாங்க கொல்கட்டா கேஸோட அப்டேட். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் மேஜரா நான் உங்களுக்கு கவர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா
கமெண்ட்ஸ் சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஸோ வேற ஏதாவது நான் டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எது மோஸ்டா லைக் வருதோ, எது சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்டா இருக்கோ அதை நான் டாபிக் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கான சொல்லிடுறேன். Better citizen, better nation. Thank you for watching this video. Have a good day.